வணக்கம். ருத்துலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊட்டியிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த கொஞ்சம் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, பொட்டானிக்கல் கார்டனில் முன்னாடி வச்சுருக்கிற டேலியா ஃப்ளவர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வேலியில் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா பெரிய பெரிய ஃப்ளவராக வந்திருக்கு, அப்படியே இருக்குது. பிங்க் கலரெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் பார்க்குறேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 10 கலருக்கு மேலே இருக்குது. இது ஒரு ஆரஞ்சு கலர், இதில் விட இன்னொரு ஆரஞ்சு கலர் இருந்துச்சு. அதுக்குள்ளே நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன், ஸோ அதனால் எடுக்க முடியல. இது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே தான் நான் ஊட்டியிலேருந்து எடுத்து வந்த செடிகள். இது பார்த்திங்கன்னா, இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா பீட்ரூட் கலரில் ஒரு வைலட்டில் சூப்பராக இருக்குது. இது ஒரு தொட்டியில் போட்டு வச்சுக்கலாம். இது கார்னிஷியன் நினைக்கிறேன், கரெக்டாக கலர் தெரியல. சரி, இதெல்லாம் நமக்கு வருமானு தெரியல, நான் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை மாதிரி இருக்குது, ஆனால் அது ஏதோ பூச்செடி தான் நினைக்கிறேன். நான் கரெக்டாக எங்கே எடுத்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. சரி, நாற்று மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டல் டெய்ஸி ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நான் அந்த ஃப்ளவரை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இதுவும் ஏதோ ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர்னு நினைக்கிறேன். கரெக்டாக இது இந்த ஃப்ளவர் தான் அப்படின்னு தெரியல. நாற்று மட்டும்தான் இருந்துச்சு, செடி அவங்க பிடுங்கி போட்டாங்க. இந்த நாற்று மட்டும்தான் இருந்துச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று கட் ஆயிடுச்சு. ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போய் அதில் வச்சு எடுத்துகிட்டு வரணும், இல்லைனா கட் ஆயிரும். இது பாருங்கள், இதுவும் என்ன செடி அப்படின்னு எனக்கு தெரியல. இது பூத்ததுக்கப்புறம் தான் தெரியும். அவசியமே நல்லாயிருக்கு, எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த கார்னிஷியோலேருந்து கட் ஆயிடுச்சு. இதுலேயும் கூட கொஞ்சம் சின்ன வேர் இருக்குது. சரி, ஒரு தொட்டி எடுத்து அதில் வச்சு நட்டு பார்க்கலாம். அங்கே இருக்கிற வீடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய தொட்டியில் நட்டு வச்சுருக்காங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்காங்க. சரி, நாமளும் அந்த மாதிரி தொட்டியில் எடுத்து நட்டு வச்சு வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் பாருங்கள், நம்ம ஒரு சின்ன தொட்டிலே நட்டுக்கலாம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அளவுக்கான ஒரு சின்ன தொட்டி தான் வச்சுருக்காங்க. காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ரொம்பவுமே அழகாக பூத்திருக்கு. சரி, நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பாருங்கள், தண்ணியில் ஊறினங்காட்டி இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஒரு தொட்டியில் வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுட்டேன், நைட்டு போட்டது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு செம்பருத்தி பூ மாதிரி. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பூ நான் பார்த்ததில்லை. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. சரி, அதிலேருந்து ஒரு 2 நாற்று எடுத்துகிட்டு வந்தேன். இது வாங்கிட்டு வந்தது ஒடிஞ்சு போச்சு. இதுவும் அதே வெரைட்டி தான், பிங்க் வித் வயலட். இது பார்த்திங்கன்னா ரெட் வித் வயலட். இதோட பூவோட படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி நான் உங்களுக்கு வீடியோவில் சேர்த்துருக்கேன், பாருங்கள். இப்போ இந்த நாற்றுகளை மட்டும் நம்ம நட்டு வச்சிடலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இது வருமா நம்ம கிளைமேட்டுக்குன்னு தெரியல. சரி, அதனால் இதை முதல்ல நட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அது பிங்க் வித்து வயலட் பிளான்ட்டு. இது 15 ருபீஸ் தான், ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது. ஆனால் ரொம்ப சின்ன செடியாக இருக்குது. எடுத்துகிட்டு வரும்போது உடஞ்சி போச்சு. இது வருமானு தெரியல. நான் ஒரு செடி தான் வாங்கிட்டு வந்தேன். சரி, இது வருமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலான்னு. இது பார்த்திங்கன்னா நாற்று நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது ரொம்ப குட்டி நாற்றாக தான் இருக்குது. எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது. இங்கே எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம கொஞ்சம் இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது எப்படி வருதா வரலையான்னு தண்ணி கரெக்டாக விட்டு பார்த்துக்கணும். இது எப்படியாவது வளர்த்துறணும் அப்படிங்கிறதுக்காக தான் உடனே நான் நட்டு வைக்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா டேலியாவில் இது ஒரு பெரிய கிழங்கு ஒன்று கிடச்சிது. மேலே அப்படியே இருந்துச்சு, அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வர்ற வழியில் எடுத்த டேலியா கிழங்கு. அந்த சின்ன கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பொட்டானிக்கல் கார்டனில் வாங்கினது. இதுவும் பார்த்திங்கன்னா வர்ற வழியில் எடுத்தது தான். நிறைய செடிகள் ரோடு சைடே இருக்கும். நம்ம ஆனால் எடுக்க முடியாது, உங்களுக்கு நிறுத்தவும் முடியாது வண்டியை. ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னா உடனே அங்கே இருக்கிற பிளான்ட் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நடந்து போய் எடுத்தோம்னா வேணால் நிறைய செடிகள் எடுக்கலாம், ஆனால் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். சரி, நம்ம முதல்ல இதை நட்டு வச்சு பார்க்கலாம். நல்லா வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது ஒரு தொட்டியில் போட்டு நட்டு வச்சுக்கலாம். நான் மண்ணிலேயே நட்டு வைக்கலான்ட்டு இருக்கேன் அந்த ஆரஞ்சு கலர் ஃப்ளவரை. டேலியா கிழங்கு பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. இந்த மாதிரி கிழங்கு கிடைச்சா வாங்கிக்கோங்க, அங்கே இல்லை. இப்போ இதை எல்லாமே தண்ணியில் எடுத்து வச்சுக்கலாம். இது நாளைக்கு தான் நான் நட்டு வைக்க போகிறேன்.
அது வரைக்கும் தண்ணியில் இருக்கட்டும். ரொம்ப தண்ணியில் போட்டிருந்தங்காட்டி பிளான்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியில் வைக்கக்கூடாது, நம்ம உடனே நட தான் பார்க்கணும். சரி, இருந்தாலும் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வேர் மட்டும் நனையிற அளவுக்கு வச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து நட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா செவ்வந்தி. இது என்ன கலர்னு தெரியல. சரி, என்ன கலராக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலான்ட்டு ஒரு 3 செடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் நிறைய எடுத்தேன், அது எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியல, மிஸ் ஆயிடுச்சிட்ருக்குது. இந்த கிழங்கு பாருங்கள், இது நல்லாவே நமக்கு வந்துடும். இதில் இன்னொரு கிழங்கு இருந்துச்சு, அது அழுகி போச்சு பாருங்கள். இதெல்லாம் எங்கே எடுத்தோன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை. இது மட்டும் வாங்கினது ஒரு கிழங்கு 10 ரூபா தான். பொட்டானிக்கல் கார்டனில் கொடுப்பாங்க. இது ஒரு 10 கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கிழங்கு மட்டும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், வருமா அப்படின்னு தெரியல அப்படின்னு. ஒரு கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறண்ட மாதிரி இருக்குது, அது வருமானு தெரியல. ஆனால் நல்லா தான் இருக்குது. சில்லறை இல்லைன்னு ஒரு 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, இப்படி டேமேஜ் ஆனதாக கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல, இது வருதான்னு பார்க்கலாம் நட்டு வச்சு. நீங்கள் போகும்போதே ஒரு அட்டைப்பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வரும்போது நிறைய பிளான்ட் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நர்சரியில் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு செடிகள் கிடைக்காது. பாருங்கள், இது அந்த செடியெல்லாம் போட்டு வச்சுருந்த தண்ணி, இதையும் நம்ம செடிக்குள்ளேயே ஊற்றிக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, செம்பருத்தி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பூவு அப்படின்னு சொல்லிட்டு, அது இதுதான் பாருங்கள், ரெட்டு வித் ஒய்லட். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஃப்ளவர்ஸ் நான் பார்த்ததே இல்லை, ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இது இவ்வளோதான், மிளகா செம்பருத்தி மாதிரி இருக்குது. நான் வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் இது செம்பருத்தி மாதிரி இருக்குன்னே தெரிஞ்சுது. அங்கே பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. செடியே பார்த்திங்கன்னா பாருங்கள், அது ஒரு ரெட் கலரில் தான் இருக்கும் அந்த செடியே. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் 2 கலர் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு கலரு, இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா பிங்க் வித் ஒய்லட். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குங்க. பொட்டானிக்கல் கார்டனில் எல்லா கலருமே கிடைக்கும். நீங்கள் போனீங்கன்னா வாங்கிக்கலாம். 15 ரூபா மட்டும்தான். ஆனால் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இன்னும் என்னென்ன பூச்செடிகள் நான் பார்த்தேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றிங்க.